வீக்கு ரீச்சாக சந்திக்கிறோம். இப்போ வந்து வட மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பனங்காய் சீசன். பனங்காய் சீசன் தான் உங்களுக்கு தெரியும். பனங்காய் வந்தாலே பனாட்டு, பனங்களி, பனங் காஃபி, பனங்காய் பணியாரம். பனங்காய் பணியாரம் வந்து என்ன சொல்றது, அவ்வளவு ஃபேமஸ் ஆனது பனங்காய் பணியாரம். இப்போ வந்து நாங்கள் இன்றைக்கு ரீச்சாக இருக்கக்கூடிய சுவேரி விமானத்தில் ஒவ்வொரு நாளும் பின்னேரத்தில் வந்து பனங்காய் பணியாரமும் பிளேண்டியும் இங்கே ஸ்பெஷல். ஸோ இன்றைக்கு அந்த பனங்காய் பணியாரத்தை நம்மளே ஒரு சுட்டு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை. காரணம் என்னன்னு சொன்னால் கண்ணனால கொஞ்சம் நேர இல்லையால வீடியோவும் போட இல்லை. எனவே ஃபோன் அடிச்சுக்கிறேன் வீடியோ காடையில் என்ன பிரச்சனை. அதனால இன்றைக்கு பனங்காய் பணியாரத்தோட உங்களை சந்திக்கலாம்னு வந்திருக்கிறோம். இது என்னதான் ஃப்ரண்ட்ல இருந்து நாடுகளை போட்டாலும் இதுக்கு பின்னுக்கு 2 அக்கா வீக்கணும். அதே ஒருக்கா காட்டுங்க. அதுக்கப்புறம் யோசிக்கணும் இருக்கு. அப்ப நாங்களே 5 கிராம் ஒன்று வந்து வீடியோக்கு இவ 2 பேரும் வந்து பாருங்க. மொத்த பாத்தீங்கன்னா சரி சொல்ல தேவையில்லை. அக்காவை நாங்க செய்யும் பாருங்க, சிரிப்பு பாருங்க ஒரே மாதிரி. இதான் இந்த சுவையருவிக்கு சுவையை கொடுக்குறாங்க. இன்னொரு ஆள் இருக்கா வெளியில போய் சாப்பிட. இதுதான் இந்த சுவையருவிக்கு சுவையை கொடுக்குறாங்க. இதே இந்த உதவியோட நாங்க வந்து இன்றைக்கு இதை குறித்து தாங்க வெளிப்படுவதில்லை. எல்லாம் எல்லாமே டெக்னிக் இருக்குது. அந்த அது செய்கிற ஆகிறது அந்த டெக்னிக்கெல்லாம் தெரியும். இப்போ பனங்காயை முதல் என்ன செய்கிறோம், வெளியில் இருக்கிற அந்த கருத்த மடலை கலட்டிட்டு பனங்காயை வந்து முதல்ல அதில் இருக்க களி எடுக்கணும். இந்த களி எடுத்து தான் எனக்கு அப்படி கடிச்சு சூப்பி சாப்பிடணும்னு நினைக்கிறதுக்கு நான் நீங்கள் பிறகு என்ன இவன் காட்டு வேண்டாம். இல்லை இல்லை, நம்ம ஊர் இருந்தால் நம்ம ஊர் தான். இப்போ கனடாவில் இருக்கிறவங்க, லண்டனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பனங்காய் பணத்தை சாப்பிடுக்க உங்களுக்கு பள்ளிக்கூடம் போய்க்காங்க, நீங்கள் போய் எடுத்து சூப்பிருப்பீங்களே, அந்த ஞாபகம் பெருமன் நினைக்கிறேன். எத்தனை பேர் பனங்காய் எடுத்து சூப்பினீங்களோ அதை வந்து கீழே கமெண்ட்ல போடுங்க. எனக்கு பழைய ஞாபகம் வந்துக்குது. ஸோ இப்போ வந்து போல உரிச்சாச்சு எல்லாமே. இந்த பாருங்க அம்மாவோட வீட்டை உரிச்சுட்டாங்க. ஸோ இனி என்ன செய்யணும், இதை தண்ணியில் போட்டா 2 தண்ணியில் இருந்தால் இதுதான் இந்த பனங்காய் களி. இதில் தான் இந்த களியில் இருந்து தான் உங்களுக்கு இந்த களி எடுத்து அப்புறம் கும்பெல்லாம் வடிகட்டி எடுத்து அப்புறம் அதுக்கு ஒரு மாவை மிக்ஸ் பண்ணி எல்லாம் கிழங்கி குழைச்சி கையெல்லாம் மறுபடிய காலையில் நான் யோசிக்கிறாங்க என்ன. எனக்கு பாய் ஊர் எனக்கு வீட்லையா? ஓகே சொல்லித்தாங்க, பிரச்சனை இல்லை. நீங்கள் பயப்படுறீங்க. நான் என்ன பெரிய அதுக்குள்ள வச்சுட்டு ரைட் ஓகே. என்ன கொஞ்சம் ஊர் வரைக்கும் கொஞ்சம் இலங்கு வராது வேணா. என்ன மாதிரி கொஞ்சம் களி லண்டனுக்கு அனுப்புவோங்க. அப்படியே பனங்காய் களியோட சேர்த்து கூட அனுப்புவோம் லண்டனுக்கு. லண்டனில் போய் பனங்காய் பண்ணி அதை சுட்டிங்கன்னா வேறு ரேஞ்சிங்க. இந்த வருதுதான் பாய். இப்போ வந்து பனங்காய் பணியாரத்துக்கு அந்த மாதிரி குழச்சாச்சு சரிதானே. சரி, இனி அடுத்த கட்டம் என்ன, அடுப்பில் வச்சுட்டு சுட்டு எடுக்கிறானே. இதுக்குள்ள என்ன மிக்ஸ் பண்ணெல்லாம் இரகசியங்கள் நான் உங்களை சொல்கிறோம். என்ன மாவையும் பனங்காய் பணியாரம் என்ன பனங்காய் களியையும் கொஞ்சம் சீனியும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி உப்பும் போட்டுனாங்களே. என்ன கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். உப்பு இல்லா பண்ண உப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, இனி அடுத்தது இங்கே விசேஷம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, எல்லாம் இந்த இயற்கை முறையிலான கேஸ் அடுப்பு அந்த மாதிரியெல்லாம் இல்லை. எல்லாம் இயற்கையான முறையில் இயற்கையான இடத்துல தான் எல்லாம் செய்கிறோம். இந்த மிதத்தை சொல்லித்தரோம். உங்களுக்கு கை வந்து கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்கணும். இந்த பனங்காய் பணியாரம் போடுறதெல்லாம் வந்து டெக்னிக். ஓகே, இப்படி அது இப்படி போடுறது இல்லை. முதல்ல எண்ணெய் குழைச்சிட்டு வந்து கொஞ்சம் தண்ணி போட்டு பார்க்கணும். இந்த சவுண்டு இப்படி வந்துச்சுன்னு என்ன குழைச்சிருக்கு ஆனால் கரெக்டாக அர்த்தம்.
புதுசாக வந்துச்சுன்னா தான் கொதிச்சிருக்கேன்னு அர்த்தம். சரிதானே? அப்புறம் என்ன செய்வாங்க, ஒரு கொஞ்சத்தை இப்படி அள்ளிட்டு இந்த கையால் இப்படி ஒரு உருண்டியாக போடுறோம். இந்த ஆக பெருசாக போட்டிங்கன்னு சொன்னால் டேஸ்ட் இருக்கா, சின்னதாக போட்டிங்கன்னு தான் உள்ளுக்கு எல்லாம் குறைஞ்சி வர நல்லா இருக்கும். பனங்காய் பணியாரம், பனங்காய் பணியாரம், பனங்காய் பணியாரம். இப்போ நாங்கள் வந்து ரீச்சாவில் சுவையருவியில் பனங்காய் பணியாரம் சுட்டு கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா பனங்காய் பணியாரம் எடுக்கலாமா? இது எடுக்கலாமா? அப்படியே பாருங்க, பனங்காய் பணியாரத்தையும் பாருங்க, எண்ணெயும் பாருங்க. ரீச்சாக வந்தீங்கன்னா உங்களை சுட நாங்கள் சுட்டு தர ரெடியாக இருக்கிறோம். ஓகே, ஆமாம் போடுங்க, பனங்காய் பணியாரம் போடுங்க. இந்தாங்க. ஓ நல்லா இருக்குது. ரீச்சாக்கு வரைக்கும் சுவேரியில் வந்து பனங்காய் பணியாரம் பிள்ளைங்க சாப்பிடுங்க, வேறு லெவலில் இருக்கும். சாப்பிடுவோம் இருக்கிறாங்க. ஆனால் சரியாக சுடுது. இந்த பாருங்க, அம்மா போடுவான். பனங்காய் சீசன் வழியாக இப்போ ஒவ்வொரு நாளும் ரீச்சாவில் சுவையருவியில் ஸ்பெஷலாக பின்னத்தில் வந்தீங்கன்னா சுட பனங்காய் பணியாரம், சுட பிளேண்டி, என்ன கருப்பட்டியா பனங்கட்டியோட சாப்பிட்லாம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பனங்காய் பழத்தின் யூஸ், பனம்பழ யூஸ். வேறு லெவலில் இருக்குது. ஸ்டோவ் வச்சு குடிக்காமல்